வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் முயல் அரசன் பாடத்தோட மதிப்பீட்டு பயிற்சியை பார்ப்போம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். இதில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? முதல் கேள்வி, பல்லாண்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ பல் கூட்டல் லாண்டு, ஆ பல் கூட்டல் ஆண்டு, இ பல கூட்டல் ஆண்டு, இ பல கூட்டல் யாண்டு. இதுல சரியான விடை இ பல கூட்டல் ஆண்டு. அடுத்தது இரண்டாவது, செயலாக்கம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ செய கூட்டல் லாக்கம், ஆ செயல் கூட்டல் ஆக்கம், இ செயலா கூட்டல் ஆக்கம், இ செயல் கூட்டல் லாக்கம். இதில் சரியான விடை ஆ நெடில் ஆ வருது இல்லையா, செயல் கூட்டல் ஆக்கம். மூன்றாவது, இப்போது கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ இப்போதெல்லாம், ஆ இப்போது எல்லாம், இ இப்போல்லாம், இ இப்போ எல்லாம். இதில் சரியான விடை ஆ இப்போதெல்லாம். நான்காவது, பேசி கூட்டல் இருந்தால் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ பேசி இருந்தால், ஆ பேசி இரு, இ பேசி இருந்தால், இ பேச விருந்தால். இதில் சரியான விடை ஆ பேசியிருந்தால். ஐந்தாவது, வந்து கூட்டல் இருந்தது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ்ல ஆ வந்து இருந்தது, ஆ வந்தி இருந்தது, இ வந்திருந்தது, இ வந்தி இருந்தது. இதில் சரியான விடை இ வந்திருந்தது. அடுத்தது, வினாக்களுக்கு விடையளி. முதல் கேள்வி, முயலின் கவலைக்கு காரணம் என்ன? முயலின் கவலைக்கு காரணம், புலி ஏராளமான நம் மூதாதையரை தன் பசிக்கு இரையாக்கியது போல் என்றாவது ஒரு நாள் நம்மையும் கொன்று தின்றுவிடுமோ என்பதே முயலின் கவலைக்கு காரணமாகும். இரண்டாவது வினா, விலங்குகளின் கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டதாக முயல் கூறியது? முயல் புலியிடம், நீ இந்த காட்டின் அரசனாக இனிமேலும் நீடிக்க கூடாது என்று எல்லா விலங்குகளும் ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேற்றின என்று கூறியது. மூன்றாவது வினா, முயல் தான் அரசன் என்பதை நிரூபிக்க புலியை என்ன செய்ய கூறியது? முயல் தான் அரசன் என்பதை நிரூபிக்க புலியை, உன் முதுகில் என்னை ஏற்றிக்கொண்டு போ, இக்காட்டு விலங்குகள் என்னை பார்த்து அஞ்சுவதை உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன் என்று கூறியது. புலியை மன்னித்து விட்டுவிட முயல் கூறிய நிபந்தனை என்ன? புலி மன்னித்து விட்டுவிட முயல் கூறிய நிபந்தனை, உன்னை மன்னித்து விடுகிறேன், நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது, எங்காவது ஓடி போய்விடு என்று கூறியது. ஐந்தாவது வினா, விலங்குகள் உண்மையில் எதை கண்டு அஞ்சின? புலி வலிமையான விலங்கு, முயலோ சிறிய விலங்கு. புலியின் மேல் முயல் எப்படி அமர்ந்து வருகிறது என்று மற்ற விலங்குகள் அஞ்சின. அடுத்தது, எதிர்ச்சொல்லால் சொற்றொடரை நிறைவு செய்க. முதல் வினா, இந்த பக்கம் எதிர்ச்சொல்லோட விடை கொடுத்துருக்காங்க. அதில் கவலைன்றதை இந்த கோடிட்ட இடத்துல நிரப்பணும். பருவமழை பெய்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவர், பெய்யாவிட்டால் கவலை அடைவர். இரண்டாவது, எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும், டேஷ் பேசுவதை தவிர்க்க வேண்டும். இதில் என்ன பேசுவதை தவிர்க்க வேண்டும்? விடை பொய். பொய் எடுத்து இந்த கோடிட்ட இடத்துல எழுதணும். மூன்றாவது, தோல்வி என்பது முடிவல்ல, வெற்றியின் டேஷ். என்ன வரும்? தொடக்கம், வெற்றியின் தொடக்கம். இப்போ முடிவு என்பது தொடக்கம் எதிர்ச்சொல்லாகும். அடுத்தது நான்காவது, கணினி மூலம் கல்வி கற்பது புதிய முறை, கரும்பலகை மூலம் கல்வி கற்பது டேஷ் முறை. இப்போ புதிய, அதுக்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? போது பழைய, பழைய முறை. இந்த கோடிட்ட இடத்துல பழையன்றதை நிரப்பிக்குங்க. ஐந்தாவதா, பிறருக்கு கொடுத்து உதவுவது உயர்ந்த குணம், பிறர் பொருளை திருடுவது டேஷ் குணம். அப்போ உயர்ந்த, அதற்கு எதிர்ச்சொல் தாழ்ந்த, தாழ்ந்த குணம், தாழ்ந்த என்பதை எடுத்து எழுதுங்க. ஆறாவது, மருத்துவமனைகளில் சத்தமாக பேசாமல் மெதுவாக பேச வேண்டும். சத்தமாக எதிர்ச்சொல் மெதுவாக. இதை கோடிட்ட இடத்துல மெதுவாகன்றதை எழுதிக்குங்க. அடுத்தது, சரி தவறு என சரியான குறியிடுக. இந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் கேள்வியில் இருக்க மாதிரி குறியீடு அந்த பாக்ஸில் போடணும். ஃபர்ஸ்ட் ஒன்,
புலி முயலின் மூதாதையரை கொன்று தின்று விட்டது. இது சரியா தவறா? சரி, டிக் எடுத்து போட்டுக்கோங்க. இரண்டாவது, முயல் புலிக்கு கரும்பு கொடுத்தது. புலிக்கு கரும்பு கொடுத்ததா? இல்லை இல்லையா? அதனால் அந்த தவறு குறியீடை இங்கே போட்டுக்கோங்க பாக்ஸில். மூன்றாவது, விலங்குகளின் கூட்டம் நடந்தபோது புலி தூங்கி கொண்டிருந்தது. புலி தூங்கலை, வேட்டையாடி கொண்டிருந்தது இல்லையா? அதனால் தவறுன்ற குறியீடை இந்த பாக்ஸில் போட்டுக்கோங்க. அடுத்து நான்காவது, முயல் புலியிடம் காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் தன்னை கண்டு அஞ்சுவதாக கூறியது. இது சரி. அடுத்தது ஐந்தாவது, முயல் புலியை காட்டிலிருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என கூறியது. இது சரியா தவறா? தவறு. முயல் புலியை ஆட்சி செய்யலை, நம்ம தான் ஆட்சி செய்யணும்னு நினச்சது இல்லையா? அதனால் அங்கே தவறுன்றதை பாக்ஸில் போட்டுக்கணும். சக்கரம் காட்டும் ஈரெழுத்து சொற்கள் என்ன என்பதை கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கண்டுபிடி. முதல் கேள்வி, உலகம் என்பதன் வேறு சொல் டேஷில் என்ன வரும்? உலகத்துக்கு வேறு சொல் இது, மீனிங்ஸில் வரக்கூடியது இது. உலகத்துக்கு வேறு சொல் பார், பா இர், பார் டேஷில் பார்னு எழுது. உலகத்துக்கு வேறு சொல் பார். இரண்டாவது, திருவிழா என்றாலே இது இருக்கும். திருவிழான்னா என்ன திருவிழா பார்ப்போம் நம்ம? தேர் திருவிழா, தே இர், தேர், தேர்னு இங்கே எழுதிக்கிங்க. மூன்றாவது, மக்கள் சேர்ந்து வாழுமிடம் டேஷ். இதில் என்ன வரும்? மக்கள் சேர்ந்து ஒரு இடத்துல வாழும்போது அந்த இடத்துக்கு என்ன பேர்? ஊர், ஊ இர். இந்த சக்கரத்தில் இருக்கு பாருங்கள், ஊர். அதை எடுத்து எழுதிக்கிங்க. நான்காவது, இது இல்லாமல் உயிர்கள் இல்லை டேஷில் என்ன எழுதணும்? நீர், நீ இர், நீர், நீர் இல்லாமல் உயிர்கள் வாழ முடியாது. அடுத்து ஐந்தாவது, நீர் விட்டு தயிரை கடைந்தால் என்ன வரும்? மோர், மோ இர். சக்கரத்தில் இருக்கு இல்லையா? அதை பார்த்து இங்கே டேஷில் எழுதிக்கிங்க, மோர். ஆறாவதா, மரம் செடி கொடி மண்ணில் ஊன்றி நிற்க உதவும். என்ன அது? மரம் செடி கொடிலாம் மண்ணில் ஊன்றி நிற்க உதவுவது வேர், வே இர், வேர் டேஷில் எழுதிக்குங்க. ஏழாவதா, மன்னர்கள் தம் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த அண்டை நாடுகளோடு செய்வது போர். எட்டாவதா, பூத்தொடுக்க உதவுவது டேஷில் என்ன வரும்? இந்த சக்கரத்தில் பாருங்கள், நா இர், நார். பூத்தொடுக்க உதவுவது நார். அடுத்தது, எது முன்னே எது பின்னே அகர வரிசைப்படுத்துக. இதில் கீழே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, பாலேருந்து பவு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை அகர வரிசைப்படுத்தி இந்த தொடர் வண்டி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் லைனாக எழுதிட்டு வரணும். இப்போது பாக்ஸில் ஃபஸ்ட்டு என்ன எழுதணுன்னா, முதல்ல ஆவரிசையில் பா வருது இல்லையா? படை. அடுத்தது பா இருக்கா பாருங்கள், பா கிடையாது. அடுத்து பீயில் வரக்கூடியது பின்னாக்கு, பீர்க்கு. ட்ரெயினில் பீர்க்குன்னு எழுதிக்குங்க. அடுத்தது புத்தகம், புத்தகம் அடுத்தது எழுதிக்குங்க. அடுத்து பூமி, பெட்டி. அடுத்தது பெட்டி. அடுத்தது பைந்தமிழ், பொத்தான். அடுத்த பெட்டியில் பொத்தான். அதுக்கு அடுத்த பெட்டியில் போர்வை, பௌத்தம். கடைசி பெட்டியில் பௌத்தம். அடுத்தது மொழியோடு விளையாடு. காலி இடங்களை கூடையில் உள்ள சொற்களை கொண்டு நிரப்புக. முதல் வட்டத்தில் இருக்கக்கூடிய சொல் பல்லினை மெல்லத்தொடு. அந்த லகர இல்லு வருது இல்லையா? லகர எழுத்துக்கள் கொண்ட சொற்களை இந்த கூடையிலேருந்து எடுத்து கீழே இருக்க வட்டங்களில் எழுதணும். பல்லி, நெல், பால். அதுக்கப்புறம் அல்லி, சொல் அங்கே இருக்குது. அடுத்தது அகல். இதில் கூடையிலேருந்து இதெல்லாம் எடுத்து எழுதிடுங்க. அடுத்தது நாவினை உள்ளே தள்ளு, லகர இல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கூடையில் இருந்த சொல் வால், நாள், பள்ளி, வள்ளி. இந்த சொற்கள் எடுத்து இதில் எழுதணும். கீழே வெள்ளின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இல் கொண்ட சொற்கள்லாம் இதில் எடுத்து எழுதணும். அடுத்து நாவினை சுழற்றி, முழக்கு அப்படின்னு வருது இல்லையா? ழாவை சொல்லியிருக்காங்க. அதில் கூடையில் இருக்க சொல் அகழ், யாழ், வாழ், மகிழ்ச்சி. இந்த சொற்கள்லாம் இந்த வட்டத்தில் எழுதலாம். இந்த ஈழ் கொண்ட சொற்கள்லாம் இதில் எழுதலாம். எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து எழுதிக்குங்க சில்ட்ரன். நன்றி, வணக்கம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.